சி. ஜோசப் விஜய் என்னும் நான். தமிழகத்தை ஆண்ட கர்ம வீரர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, பக்தவச்சலம் போன்ற தலைவர்கள் எல்லாம் முதல்வராக பதவியேற்றதை பலர் கண்டிருக்க மாட்டார்கள். அதன் பிறகு தமிழகத்தில் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தில் கருணாநிதி என்னும் நான் என முன்னாள் முதல்வர் மறைந்த முத்தமிழறிஞர் கருணாநிதி அவர்கள் பதவியேற்றதை கண்டிருக்கிறோம். திமுகவிலிருந்து பிரிந்து அதிமுக உருவாக்கி அதில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முன்னாள் முதல்வர் மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜி ராமச்சந்திரன் என்னும் நான் என பதவியேற்றதை கூட நாம் கண்டிருக்கிறோம். அதேபோல இரும்பு பெண்மணி செங்கோல் செல்வி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் ஜெயலலிதா என்னும் நான் என முதல்வராக பதவியேற்று அந்த ஒற்றை வார்த்தைக்கு உயிரோட்டம் அளித்தவர் என்றால் அது மிகையாகாது. ஜெயலலிதா என்னும் நான் என்ற அந்த ஒற்றை வார்த்தையை கேட்கும் பலருக்கு இன்றும் பிரமிப்பை ஏற்படுத்தும். அதன் பிறகு பன்னீர்செல்வம் எனும் நான், எடப்பாடி பழனிசாமி எனும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என பலர் தமிழகத்தின் முதல்வர் பதவியை அலங்கரித்தனர். அந்த வரிசையில் விரைவில் ஒலிக்கப் போகும் குரல்தான் சி. ஜோசப் விஜய் எனும் நான். சி. ஜோசப் விஜய் எனும் நான் என்ற இந்த ஒற்றை வார்த்தையை சிலர் ஏளனம் செய்யலாம், சிலர் நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ளலாம், சிலர் இதை ஒரு பொருட்டாகவே கருதாமல் கூட விட்டுவிடலாம். ஆனால் இதற்கான முக்கியத்துவம் கட்டாயம் ஒரு நாள் மக்களுக்கு தெரியதான் போகிறது. அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதே இந்த தருணத்தில் தமிழக வெற்றி கழகத்தினரின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. மாற்றத்தை நோக்கி தமிழக அரசியல், மாற்றத்திற்காக காத்திருக்கும் தமிழக வாக்காளர்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது. ஏப்ரல் 23 ஒற்றை விரல் புரட்சியால் தமிழகத்தில் ஏற்படும் மாற்றத்தை யாராலும் எவராலும் தடுக்கவோ தவிர்க்கவோ முடியாது என்பதே தமிழக வெற்றி கழகத்தினரின் ஒற்றை நம்பிக்கையாக உள்ளது. மக்களாட்சி மலரும் என்ற நம்பிக்கையில் வாக்களிப்போம் 100%.